நாளைய தினமும் இந்த நாடு எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது, எப்படியெல்லாம் சுரண்டல் போக்கிற்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்றது என்பதை எடுத்துச் சொல்வதற்கு மீண்டும் வருவோம் என்று சொல்லி, இந்த தேசத்திற்கான ஒரு விமோசனத்தை தேடுவதற்காகத்தான் இந்த தேர்தல் களத்திற்கு நாங்கள் பட்டதாரி இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கின்றோம். அரசியல் பிழைப்பு நடத்துவதற்கு மட்டும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் பதிவு செய்து, 10 ரூபாய் கொடுத்து பானை வாங்குபவன் அந்த பானையை சுண்டி பார்த்து அதனுடைய தரத்தை பரிசோதித்து வாங்குகின்றான். லட்சம் ரூபாய் செலவு செய்து தன் வீட்டு திருமணத்தை நடத்துகின்றவன் மல்லிகைக்கு இவ்வளவு, வாழைமரத்துக்கு இவ்வளவு, கல்யாண மண்டபத்திற்கு இவ்வளவு, சாப்பாட்டுக்கு இவ்வளவு என்று சிட்டை போட்டு சரியாக செலவு செய்திருக்கின்றோமா என்று சிட்டை போட்டு சரிபார்க்கின்றான். ஆனால் பல கோடிக்கணக்கான பணம் மட்டுமல்ல, பல தலைமுறைகளுக்கு இந்த தேசத்தை வழிநடத்த வேண்டிய பொருளாதார சீரழிவு, இந்த தேசத்தில் வந்துவிடாமல் தடுக்க வேண்டிய ஆட்சியாளர்களை உருவாக்க வேண்டிய தேர்தல் களத்திலே நாம் தவறு செய்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த தேசம் பின்தங்கி போகும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுடைய இதயத்தை அழுத்திய காரணத்தாலே இன்றைய தினம் இந்த தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிடுகின்றோம். மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன், மீண்டும் ஒரு முறை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஏதோ வழக்கமான அரசியல் கட்சியை போல அரசியல் வயிற்று பிழைப்பு நடத்துவதற்காக இன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடவில்லை. இதோ எங்களுடைய தோழர்கள், ஆனா அந்த நோட்டீஸை கொடுங்க அப்படியே, இதோ எங்களுடைய தோழர்கள் நோட்டீஸ் உங்களிடத்திலே கொடுத்தார்கள், படித்து பாருங்கள், விளக்கம் பெறுவீர்கள். இந்த தேசத்தை எப்படி நாம் உருவாக்க முடியும் என்பது அந்த நோட்டீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலிலே ஒரு மாபெரும் அமைதி புரட்சியை உருவாக்க மக்கள் தோழன் முத்துக்குமரன் சென்ற பாதையிலே சென்று ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து மனிதனுடைய அடிப்படை ஜீவாதார உரிமைகளாக கருதப்படுகின்ற உணவு, உறைவிடம், உடல் என்பதை நிறைவு செய்து வளர்ச்சி பாதையிலே செல்வதற்கு தக்க வகையிலே 70 விழுக்காடு விவசாய மக்களுக்கான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்து தொழில் வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வதன் மூலமாக உள்நாட்டிலே ஒரு தன்னிறைவு ஏற்பட்டு அதன் மூலமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியையும் ஏற்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் படைத்த ஒரு கொள்கைக்கு சொந்தக்கார இயக்கமாக இந்த லோக்சபா கட்சி இருக்கின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்களிடத்திலே பதிவு செய்து, நீங்கள் அத்தனை பேரும் இந்த தேர்தலிலே இந்த தேசம் சீரழியக்கூடாது என்பதற்காக படித்த பட்டதாரி இளைஞர்களாக ஒன்று கூடி உங்களிடத்தில் வந்திருக்கின்றோம். பணம் கொடுத்து இங்க யாரையும் கூட்டி வரல. எங்களோட வந்தவங்க எங்களை இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு போய் ஒண்ணு நிக்கல. நாங்க 3 பேர் தான் வந்திருக்கோம். ஏன் நாடை மாற்ற போறது நீங்க, மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறது நாங்க. நம்மளுக்கு இடையில ஒதுக்குங்க சம்பளத்துக்கு ஒரு கூட்டம், அது வேணாங்க. இந்த நாடக அரசு ஒளியட்டுங்க, எளிமையா போவோங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த எல்லாரும் செக்கிலுக்கு குண்டடிப்பட்டு வாழ்க்கையை இழந்து உயிரையும் பணைய வைத்து பல சந்தர்ப்பத்திலே உயிரையும் இழந்து இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தேடி தந்தார்கள். அந்த பாரத தாய் கண்ணீர் விடுகின்றார். இப்படி செக்கிலுக்கு கொடுத்த குண்டடிப்பட்டு கிடைத்த இந்த சுதந்திரத்தை யாரோ 2 பேர் தீர்வு போட்டு தின்பதற்கு இந்த தேசம் என்ன நாசமாகி போவதற்கு நாம் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் காரணமாகி போகின்றது. அவன் சுரண்டி கொடுத்தான் என்று அவனை நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் அதற்கான வாய்ப்பை அளித்த காரணத்தால் தான் இத்தனை நேரம் பேசியிருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நாகரிகம் கருதி நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆகவே எந்த கட்சியும் சுரண்டி கொடுத்தார்கள் என்பது அது அவர்களுடைய தப்பல்ல. அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்த விதத்திலே நாம் தான் முதல் குற்றவாளியாக திகழ்கின்றோம். ஆகவே சுரண்டி கொடுத்தார்கள், நாடு சீரழிந்தது என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த நாட்டை சீரழித்த பாவத்திற்கு நாம் ஆளோனம் என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாற்றம் என்பது மற்றவரிடத்திலிருந்து அல்ல, மாற்றம் என்பது நம்மிடத்தில் இருந்து முதலிலே ஆரம்பிக்க வேண்டும். மாற்றம் என்பது சொல்லல்ல, மாற்றம் என்பது செயல் என்பதை வலியுறுத்தி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி மறந்து விடாதீர்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே லோக்சபா கட்சி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் சக்தி கட்சியினுடைய சின்னமான
டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய திருக்கரத்தை வெளிப்படுத்த ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பொறியாளர் ஜெகதீஸ்வரன் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றார். ஒரு கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தோழர் பழனிக்குமார் இவனுடைய மாநில தலைவராக இருக்கின்றார். அவர்களெல்லாம் பெரும் கோடீஸ்வரர் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, சாதாரண நடுத்தர விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஆனால் பட்டதாரி இளைஞர்கள். ஆக இப்படிப்பட்ட மக்கள் நல இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக வந்திருக்கின்றது. நீங்கள் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன சார் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல.